வெளியிடப்பட இருக்கிறது. அதற்காக நம்முடைய மற்றொரு நூல் கரு உருவாதல் பற்றிய எழுத்துச்செம்மல் MSK மனோகரன் வெளியிடப்பட இருக்கிறது. இப்போது நூலாசிரியர் அவர்கள் மரியாதைக்குரிய சிறு மனிதர்களுக்கு மரியாதை செய்ய இருக்கின்றார். அதனுடைய அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை இப்பொழுது நம்முடைய சகோதரி சுஜாதா அவர்கள் வழங்குவார். நூலாசிரியரை பற்றி ஒரு சிறு அறிமுகம். எழுத்துச்செம்மல் என்று அழைக்கக்கூடிய MSK மனோகரன் கமாண்டன்ட், முன்னாள் கமாண்டன்ட் CRPF, அதாவது MSK 1984 துணை இராணுவ படையில் இந்தியா முழுவதும் 34 ஆண்டுகள் பாதுகாப்பு பிரிவில் 10 ஆண்டுகளும் பாதுகாப்பு பிரிவில் 34 ஆண்டுகளும் மற்றும் 10 ஆண்டுகள் SBI டெல்லியில் 10 ஆண்டுகள் மிகச் சிறப்பாக பணியாற்றியவர். 2017 ஓய்வு பெற்றார். ஓய்வுக்கு பின் இவர் சும்மா இருக்கவில்லை. திருக்குறளுக்கு 2018-2021 வரை 4 ஆண்டுகளில் 1330 குறட்பாக்களுக்கும் 1330 பக்கங்கள் உரை எழுதியுள்ளார். கீழ்கண்ட நூல்களை அவர் வெளியிட்டுள்ளார். காமத்துப்பால் திருக்குறள், திருவள்ளுவரும் திருமூலரும், திருவள்ளுவரின் வரலாறு, இந்த 3 நூல்களை வெளியிட்டுள்ளார். மேலும் திருமூலர் எழுதிய திருமந்திரம் நூலில் கடவுள் வாழ்த்து 112 பாடல்களுக்கு உரையும், கரு உருவாதல் 40 பாடல்களுக்கு உரை எழுதியுள்ளார். இந்த நூல் தான் தற்போது வெளியாகி இருக்கின்றது. சான்றோர் பெருமக்களை அந்த நூலை வெளியிடுகின்றார்கள். அனைவரும் தங்களுடைய கரகோஷத்தை அளிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இவர் பெற்ற விருதுகள்: எழுத்துச்செம்மல், ஐயன் திருக்குறள் விருதாளர், குறள் நெறி காவலர், திருமூலர் தொண்டர், திருக்குறள் தகைசால் நூலாசான் விருது போன்ற 5 விருதுகளை இவர் பெற்று தன்னுடைய பணியில் சிறந்து விளங்கியவர். அது மட்டுமல்லாமல் வரலாற்றில் ஆழமான ஆர்வம் கொண்ட MSK மனோகரன் அவர்கள் MA வரலாறு படித்தவர். பல ஆண்டுகளாக தமிழரின் தொன்மை, பண்பாடு, அறம், சமூகம் மற்றும் சான்றோர் வரலாறு ஆகிய துறைகளில் தன்னார்வம் கொண்டு அந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றார். அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு உண்மையை எளிமையாகவும் தெளிவாகவும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கில் அவரது எழுத்து பயணம் தொடர்கின்றது. மற்றும் இந்த காவல்துறையில் இருந்து கொண்டு நீண்ட கால பணியாற்றிய அனுபவத்துடன் எழுத்தில் ஆராய்ச்சி மனப்பான்மை மற்றும் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு பல தேடல்களாக இன்று இந்த கரு உருவாதல் என்ற நூலை வெளியிடுகின்றார். ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிற்குரிய எழுத்துச்செம்மல் அவர்களுக்கு நம்முடைய கம்மன்கழக அறக்கட்டளை, திருமூலர் ஆசிரமம், ஸ்ரீராமூர் ஸ்ரீனிவாசன் அறக்கட்டளையாக இணைந்து திருமூலர் தொண்டர் விருதினை வழங்கி சிறப்பிக்கிறது. திருச்செற்றம்பலம் திருச்செற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவனை போற்றி. இந்த பிரபஞ்சத்தை படுத்த பரவலின் பொற்பாதங்களை போற்றியும் அடிபணிந்தும் வணங்கியும் இந்த நிகழ்வை இந்த நேரத்தில் இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று அவனின்றி அணுவும் அசையாது என்ற இறைவனின் கோட்பாட்டின்படியும் நந்தீஸ்வரரை வணங்கியும் திருமூலரின் பொற்பாதங்களை போற்றியும் எனது மகா குலகுருவான தெய்வ புலவர் திருவள்ளுவரின் பொற்பாதங்களை போற்றியும் என்னை கருவில் வளர்த்த என் தாய் தந்தரையின் பொற்பாதங்களை போற்றியும் இந்த சிறப்பான நிகழ்வில் எனது நூலை வெளியிட்ட அடியார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை வெளியிடுவதற்கு எனக்கு பல தடங்கல்கள் வந்தது. இதை நான் முதலில் ஜூம் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று 2 முறை முயற்சித்தேன். ஆனால் ஜூம் இணையதளத்தில் என்னால் இதை ஒளிபரப்ப முடியவில்லை. இதில் 40 பாடல்கள் உள்ளன. உலகம் அழித்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியும்,
மூளைக்கு ஐஸ்வர்யா இன்ஸ்டியூட் மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ஸ் மூலம் இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் பசங்க எல்லாம் அதுலேயே உட்காந்து தன்னுடைய ஆண்மையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நான் சிந்தித்து திருமூலர் அருளிய இந்த 3000 பாடல்களில் உலக மக்களுக்கு எது தேவையோ அதை நான் தேடினேன். திருமூலரினுடைய பாடல்கள் ஒரு பெரிய மகா சமுத்திரம், பெரிய கடல். அதில் எத்தனையோ முத்துக்கள் நிறைந்து கிடக்கின்றன. அந்த முத்துக்களில் முதலாக இந்த கருவுருவாதல் என்னும் அதிகாரத்தை எடுத்து கடந்த 1.5 ஆண்டுகளாக சிந்தித்து அவரை வணங்கி வேண்டி எப்படியாவது இந்த மக்களுக்கு ஒரு நல்வாழ்க்கை கொடு, வருகின்ற இளைய தலைமுறை உரையினர் அழியாமல் இருக்க வேண்டும். இந்த சமுதாயம் ஏன் காமத்துப்பாலில் 250 குறட்பாக்களை எழுதினார்கள் என்றால் இந்த உலகம் அழியக்கூடாது என்றுதான் திருவள்ளுவரும் காமத்துப்பாலில் 250 குறட்பாக்களை எழுதினார். அதன்படிதான் நான் முதலில் அந்த திருக்குறளுக்கு உரை எழுதின பிறகு அறம்பொருள் இன்பம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த கருவுருவாதல் இது தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்பே கிடைத்த அருளின்படியும் ஞானத்தின்படியும் இந்த காமத்துப்பாலைத்தான் முதலில் 300 பக்கங்கள் எழுதியுள்ளேன். அதாவது ஒவ்வொரு 7 சீர்களையும் பிரித்து 3000 ஆண்டுகளுக்கு ஏன் திருக்குறளில் திருவள்ளுவர் ஏன் இப்படி ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும், அப்படி என்றால் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மனித சமுதாயம் அவர்களுடைய அணுக்கள் இல்லாமல் அழிந்துவிடும், அழியாமல் இருப்பதற்கு இந்த காமத்துப்பால் அவசியம் என்று திருக்குறளில் அவர் உணர்த்தியுள்ளார். இவருடைய மூலக்குருவான திருமூலர் அதையே முன்பே அதை பற்றி சிந்தித்து இந்த உலகம் 3000 ஆண்டுகளுக்கு அல்லது 8000 ஆண்டுகளுக்கு பிறகு அழியாமல் இருக்க வேண்டும் என்று கருவுருவாதல் என்னும் அதிகாரத்தை முன்பே எழுதிவிட்டார். திருவள்ளுவரின் மகா குருவும் திருமூலர் தான். எல்லாரும் சொன்னார்கள் இது 10ஆம் திருமுறை, இது 10ஆம் திருமுறை அல்ல, இதுதான் மூலம், சித்தர்களுக்கெல்லாம் சித்தர், மூலவர் இவர்தான். அதனால்தான் இதற்கு மூலர் என்று பெயர் பெற்றார். அந்த கதையில் உள்ளபடி அந்த மூலன் அல்ல, மூலவர். ஐயா சொன்னபடி, சுவாமிகள் சொன்னபடி அண்ணாமலையே வந்து உட்காந்து எழுதினர் இந்த 3000 பாடல். சாதாரண மனிதனால் இதை எழுதவே முடியாது. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அவனன்றி அணுவும் அசையாது என்பதற்கேற்ப இந்த நூல்களை எல்லாம் வெளியிடுவதற்கு ஒரு கொடுப்பினை வேண்டும். நான் என்னுடைய துறை ஆசிரியர் துறை அல்ல, நான் துப்பாக்கி பிடித்த கை, இப்பொழுது பேனா பிடித்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய பணி என்றும் தொடரும். அதற்கு காரணம் சுவாமிகள் சொன்னார்கள், எனக்கு பல பிறவி வேண்டும் என்று எனக்கு கொஞ்சம் உணர்ந்தது. நான் என்ன நினைத்தேன், இந்த பிறவியில இந்த நூல்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு பத்தாது. ஏன்னா நான் 60 வயசுக்கு மேலே இந்த இலக்கியத்துக்கே வந்தேன். நான் திருக்குறளை எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திருமூலர் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் திருமூலரை பத்தி ஒரே ஒரு வார்த்தை தான். சுவாமிகள் சொன்ன மாதிரி ஒரு பாடல் எழுதுறதுக்கு 1 வருஷம் எடுத்துக்கிட்டாரா? இவரு தான் என் ஞானி, இவரைத்தான் நான் பின்பற்றணும் அப்படின்னு நான் அதுக்கப்புறம் திருமூலரை 2 வருஷமா அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உட்காந்து அவரை நான் அடிபணிந்தேன். கூப்பிடுவேன் நான் அவரை, வா எனக்கு ஏதாவது சொல்லு அப்படின்னு திருமூலரை டெய்லி வணங்கி இந்த கருவுருவாதல் நூல் எழுதுவதற்கு 1.5 ஆண்டுகள் ஆனது எனக்கு. அதே போல என்னுடைய கடவுள் வாழ்த்து புத்தகம் எழுதுவதற்கு 2 ஆண்டுகள் ஆனது. 112 பாடல்கள், 3000 பாடல்கள் எழுதுவதற்கு எனக்கு வயது பத்தாது. எப்பொழுது அவனன்றி அனுபவம் அசையாது. அதனால நான் நினைச்சேன், ஸ்டாப், கடவுள் வாழ்த்தை நிறுத்திட்டு அடுத்தது வாழ்க்கைக்கு என்ன தேவை, அதில் இருக்கிற முத்தை எடு அப்படின்னு சொல்லிட்டு கருவுருவாதல் எடுத்தேன். அடுத்தது நான் மூச்சு பயிற்சி. 3000 ஆண்டுகள் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொன்னார் திருமூலர். அப்போ நான் வாழ்ந்த போது நீ ஏன் வாழக்கூடாது? அப்ப அதுக்கு என்ன தேவை? மூச்சு பயிற்சி. அடுத்தது என்ன வேணும்? குண்டலினி யோகம். அடுத்து வேணும் அஷ்டாங்க யோகம். அதுக்கப்புறம் என்ன வேணும்? கூடு விட்டு கூடு பாய்தல். இது நம்மளால சாத்தியம் கிடையாது. ஆனா உரையாவது எழுதலாம் இல்ல, நம்ம ஒரு மெசஞ்சர், ஊடகம், உலக மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எளிதாக கொண்டு சொல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமே தவிர அதற்குமே ஐயனுடைய அருள் இல்லாமல் எதுவும் நடக்காது. எனவே இந்த தருணத்தில் இந்த நேரத்தில் இதை வெளியிடுவதற்கு பல முறை முயற்சி செய்தோம். ஆனால் திருமதி ஞானஜோதி அம்மாள் சுவாமிஜி சொன்ன மாதிரி 1 மாசம் இல்லை, எனக்கு 10 நாள் தான் டைம் கொடுத்தாங்க.
நீங்கள் வர்றீங்களா இல்லையா வாணி. நானும் வந்து ரொம்ப யோசனை பண்ணி அதுக்குள்ளே எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் வேறு இன்சிடென்டெல்லாம் ஆகி போச்சு. அதாவது துணியிலும் இருப்பான் துருப்பினிலும் இருப்பான்னு சொல்லியிருக்காங்க இறைவன். அது மாதிரி எனக்கு வந்து இந்த நூலை எழுதுறதுக்கு அவர் வந்து எனக்கு உதவி செஞ்சார் இறைவன். இல்லை நீ போடு இந்த புக்கத்தை, ஏன்னா ப்ரெஸ்ஸில் உங்களுக்கு தெரியும் கொடுக்கறதுக்கு அவன் 1 மாதம் எடுத்துக்குவான். அவன் ப்ரெஸ் பிரிண்டிங் பண்ணுறதுக்கு 10,000 20,000 கேட்பான். ஃபினான்ஸ் வேணும் நமக்கு, அந்த ஃபினான்ஸ் வேறு வழியாக போயிடுச்சு, ட்ரீட்மெண்ட்டில் போயிடுச்சு ஒருத்தருக்கு. அதனால் என்ன பண்ணேன், இந்த தடவை தடங்கள் அவ்வளோதான் முடியாது. ஆனால் இந்த ஞானஜோதி அம்மா கண்டிப்பாக நீங்கள் போட்டு ஆகணும், எப்படியாவது அதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ப்ரொஃபஸருக்கு ஃபோன் பண்ணேன், என் கூட இணைந்து பணியாற்றுறவர்கள் திருக்குறளில். அம்மா இந்த மாதிரி பொசிஷன்மா என்கிட்ட ஃபினான்ஸ் இல்லை, என்ன பண்ணுறது? தம்பி நீ எது கவலைப்படுற, எவ்வளோ வேணும், இவ்வளோ வேணுமா அந்த வாங்கிக்கோ. இன்னொரு அம்மாட்ட சொன்னேன், அவ்வளோதானே வாங்கிக்கோ. அப்போ எங்கிருந்து வந்தான் இறைவன்? துணியிலும் இருப்பான் துருப்பிலும் இருப்பான். எங்கேயோ ஒரு முறையில் வந்து எனக்கே வந்து அவர்கள் மூலியமாக இறைவன் எனக்கு வந்து உதவினார். சுவாமிஜி சொன்ன மாதிரி ஒரு சிலை அமைக்கிறதுக்கே முடியாது மனிதனால். இவருடைய ஞானம் அப்படிங்கிறத விட இறைவன் உள்கொண்டு உள்ளதால் தான் இறைவனால் ஆட்டி படைக்கப்படுகிறார் இவர். அதனால் தான் நான் பிரமிச்சு போனேன், இவ்வளவு பெரிய சிலைகளா? அட சாமி, நம்மளால முடியவே முடியாது, ஒரு சிலை நம்மளால அமைக்க முடியாது. நான் திருவள்ளுவர் சிலையை உருவாக்கினேன் என்னுடைய வில்லேஜில். ஒரு 2000 அந்த கொரோனா பீரியட் 2021 திருவள்ளுவர் சிலையை நான் வந்து உருவாக்கினேன் நான் என்னுடைய ஊர் மக்களை வைத்து. ஐயா என்ன அப்படின்னா கணக்கே இல்லை, இது என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. கனவுல வந்து என்ன சொன்னார்னு தெரியல. இருதீஸ்வரர் கோயில் தெரியும் உங்களுக்கு, எங்க இருதயத்தில் வந்து கோயில் கட்டினார் அப்படின்னு. அவர் இருதயத்தில் வந்து என்ன சொன்னார்னே தெரியல. இத்தனை கோயிலும் கட்டி வச்சிருக்காரு. நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடையாது. ஐயாங்க தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி இத்தனை கோயில்களை கட்டுறதுக்கு ஒரு சிலையை உருவாக்கவே நம்மளால முடியாது. பல லட்சம் ரூபாய் வேணும். ஒரு சிலைக்கு போய் நீங்கள் வடிவமைக்கணும்னா ஒரு கல்லுக்கு 1 லட்சத்துலேருந்து பல லட்சம் கேட்பான். எல்லாம் அவனருள், அவனன்றி அனுபவம் செய்யாது என்பதற்கு இந்த நேரம் ஒரு சிறந்த நேரம். இது பொன்னான வாய்ப்பை கொடுத்த திருமூலருக்கும் இறைவனுக்கும் திருவள்ளுவருக்கும் என்னை பெற்ற தாய் தந்தருக்கும் மற்றும் இந்த மேடையில் அமைந்திருக்க அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நூல் என்னிடம் உள்ளது, வேண்டுபவர்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஐயா வணக்கம். எல்லோரும் உணவு எடுத்துக்கோங்க. ஏன்னா 3 மணிக்கு நம்மளுடைய மடத்தில் ஏதோ ஒரு விழா இருக்குது, அதனால சீக்கிரம் உணவு எடுத்துக்கோங்க. நவீன் அறிவிச்சிருக்காங்க. மறுபடியும் நாம் வந்து இணைய போகிறோம். ஐயா அவருடைய நூலரங்கம் தனியாக அமைக்கப்பட்டிருக்கிறது, ஏற்புரை வாழ்த்துறை மதிப்புரையோடு. ஐயா கேட்டாங்க, 1 வாரம் தான் டைம் கொடுத்தான், அவர் 10 நாள் கூட சும்மா சொல்லிட்டார். அவர் திங்கக்கிழமை 6 மணியோடு உங்களுக்கு லாஸ்ட் டேட் சார். அவரை பற்றி குறிப்பில் அனுப்பிச்சார் யார் என்னன்ட்டு. 6 மணிக்குள்ளே நீங்கள் நூல் வெளியிடுறதை உறுதிப்படுத்தினா மட்டும்தான் அழைப்புதல் உங்கள் பேரை போடுவேன்னு சொன்னேன். மறுநாள் உறுதிப்படுத்த, அப்போ பெங்களூரில் இருந்தார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பணி நாம் எடுத்துட்டோம், நல்ல பணி எடுத்திருக்கிறாரு, 2 முறை தடைப்பட்டுச்சு, போட்டே ஆகணும், 6 மணிக்கு மேலே உங்களுக்கு டைம் கிடையாது, நூல் வெளியிட்டே ஆகணும் இந்த முறை அப்படின்னு சொன்னால், அத்தனைக்கும் ஒரு சிறிய பெண்ணாக இருந்தால் கூட அவருடைய பதவியும் அவரும் பெருசு. ஏன்னா நன்றே செய் அதை இன்றே செய் என்பதுதான் தாரக மந்திரம். உணவு